இங்க நம்ம ஹீரோயின் முக்குவோட விருப்பமே இல்லாம அவளுக்கான கல்யாண வேலையுமே நடந்துகிட்டு இருக்கு. அவளுக்கு இதுல விருப்பம் இருக்காதுன்றதுனால எந்த கல்யாண சடங்குமே பண்ணாம அமைதியா அழுதுட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கா. முக்குக்கு குல்லு கூட கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருக்கும். அவளுக்கு அங்க இருக்க விருப்பம் இல்லன்றதுனால இப்ப கிளம்பி அவ ரூமுக்குமே போயிடுறா. பிளேட வச்சு கையை கட் பண்ணி இப்ப சூசைடுக்குமே அட்டன் பண்ணிடுறா. அதை பாக்குற முக்கோட அக்காவே பதறி போயிட்டு அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே இப்ப கூப்பிட்டுறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா முக்கோட அப்பா கேதார்நாத்ல இருக்க ஒரு கோவிலோட ஃபேமஸான ஒரு பூசாரியா இருந்திருப்பாரு. அதே ஏரியால மன்சூர் என்ற நம்ம ஹீரோ கோயிலுக்கு வர பக்தர்களால யாரால நடக்க முடியலையோ அவங்கள தன் குதிரை மேலையும் தன் முதுகுலையுமே சுமந்து கொண்டு வந்து கோயில டிராப் பண்றதா நம்ம ஹீரோட வேலையாவே இருக்கும். டூரிஸ்ட் ஸ்பாட்ன்றதால முக்கோட வீட்லயுமே அந்த மலைக்கு அடிவாரத்துல ஒரு ஹோட்டலுமே வச்சிருப்பாங்க. அவ எப்பவுமே ஹோட்டலுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வருவான்றதுனால நம்ம ஹீரோ தான் எப்பவுமே அவங்க குதிரையில கூட்டு போவான். இவங்க ரெண்டு பேரும் டெய்லி மீட் பண்றதுல ஒரு கடத்துல இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கும் டெய்லி அழகா கிளம்பி போறத பாக்குறாங்க. அக்காக்குமே ஒரு டவுட் வந்து முக்குமே ஃபாலோ பண்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு மன்சூரை லவ் பண்ற விஷயமும் தெரிய வருது. அக்காவுமே இப்ப முக்கு லவ் பண்ண விஷயம் வீட்லயுமே சொல்லிட்டாங்க. மன்சூர் வேற ஒரு ரிலிஜன் பையன்றதுனால முக்கோட அப்பாக்கு சுத்தமா விருப்பம் இருக்காது. அதனால அவங்க சொந்தக்கார பையனோட கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனாலதான் முக்கும் சூசைடுமே அட்டன் பண்ணிருப்பா. அந்த பையனுக்குமே முக்கு லவ் பண்ண விஷயமும் தெரியும். இதே ஒரு ரீசனா வச்சு அந்த ஊரை விட்டு வெளியே துரத்தி அடிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ஆளுங்க எல்லாம் சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். இப்ப மன்சூருக்குமே முக்குக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சதுனால அவ கையை கட் பண்ணிக்கிட்ட விஷயமும் தெரிய வருது. இப்ப அவனுமே முக்கு பாக்கிறதுக்காக போறான். பார்த்தா அங்க அவ உடம்பு முடியாம படுத்துக்கிட்டு இருக்கா. முக்கு மன்சூர் கிட்ட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறா. இதை கேட்கிற மன்சூர் கல்யாணமே ஆயிருந்தாலும் எனக்கானவ கண்டிப்பா நான் உனக்காக வருவேன். வெளியே குல்லுவால ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எங்க ஆளுங்களை அடிச்சு வெளியே துரத்திக்கிட்டு இருக்காங்க. அதை என்னன்னு பார்த்து கண்டிப்பா நான் உனக்காக வருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனுமே அங்க கிளம்பிடுறான். அவங்க ரிலிஜன் ஆளுங்க இந்த ஏரியால இருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க எல்லாருமே அடிச்சு வெளியே துரத்திக்கிட்டு இருக்காங்க. அது பயங்கரமா மழை பெய்யுற டைம்ன்றதுனால மன்சூர் எந்த ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக அங்க இருந்து எல்லாருமே சேஃபா வெளியே கூட்டு வந்துட்டு இருக்கான். முக்குமே பயங்கரமா மழை பெய்யுற சவுண்ட் கேக்குதுன்றதுனால எந்திரிச்சு பக்கற பார்த்தா வீடு ஃபுல்லா தண்ணியாவே இருக்கு. தண்ணியோட அளவுமே அதிகமாயிட்டே இருக்குன்றதுனால அங்க இருக்க எல்லாருமே அந்த மாடிக்கு போயிடுறாங்க. முக்கோட அக்காவும் அவங்க அம்மாவும் எல்லாருக்கும் பயங்கரமா குளிருதுன்றதுனால வெந்நீர் வைக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பில்டிங் ஒரு சரி இடிஞ்சு விழுந்து அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் தண்ணியிலே அடிச்சிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற முக்கோட அப்பாவும் முக்குமே பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருந்தா சேஃப் இல்லன்றதால அங்க இருக்க எல்லாருமே அந்த பில்டிங் விட்டு இறங்கி வெளியே வந்துடுறாங்க. முக்குமே அவங்க அப்பா கூட்டிட்டு அந்த கோயிலுக்கு போயிடுறா. மஞ்சூருமே அவங்க அம்மா ஒரு சேஃபான இடத்துல விட்டுட்டு நான் போய் எல்லாரும் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அவங்க அம்மாவும் உன்னால எல்லாரும் காப்பாத்த முடியாது, கொஞ்சம் சேஃபா எனக்கு நீ மட்டும் தான் இருக்கு அப்படின்றத சொல்லி அவனுமே அங்க அனுப்பி விடுறாங்க. மஞ்சூருமே இப்ப எப்படியோ கஷ்டப்பட்டு முக்கோட வீட்டுக்குமே வந்துடுறான். பார்த்தா அந்த வீடு இடிஞ்சு போயிருந்த பாக்குற முக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. எப்படியோ கோவில தான் இருப்பான்னு தெரிஞ்சுக்கிற மஞ்சூருமே அந்த கோயிலுக்குமே போறான். இப்ப அந்த கோவில முக்குமே பாத்துடுறான். அந்த நேரம் பார்த்து வெள்ளம் வந்து அவங்க அடிச்சிடுது. அங்க இருக்க எல்லாருமே தண்ணியில அடிச்சுட்டு போயிறாங்க. இப்ப எப்படி முக்கு மட்டும் அவன் பிடிச்சிடுறான். முக்குமே மூச்சு விட முடியாம மயங்க ஆரம்பிச்சிடுறான். பார்த்து ஒரு கல்லுமே உருண்டு வந்து அந்த கோயிலுக்கு குறுக்க நின்னுடுது. அதனால அந்த கோயிலுக்கு உள்ள போற தண்ணியோட அளவுமே கம்மியாயிடுது. இவ்வளவு பேர் அந்த கோயிலுக்குள்ள இருந்தாங்க. ஆனா இப்ப 6 பேர் மட்டும் தான் உயிரோடவே இருக்காங்க. அவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு ஹெலிகாப்டருமே வந்திருக்கும். ஒவ்வொருத்தவங்க அந்த ஹெலிகாப்டருக்குமே போயிடுறாங்க. கடைசியா 2 பேர் மட்டும் கீழே இருக்காங்க. அடுத்து மன்சூர் போலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கான். ஆனா ஹெலிகாப்டர்ல இருந்து ஒருத்தவங்க மட்டும் தான் ஏத்திக்க முடியும்ன்றத சொல்றாங்க. இதை கேட்கிற முக்குமே மன்சூர் வந்துருன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஒரு குட்டி பையன் அவங்க அப்பாவை கூப்பிட்டு இருக்கான். இதை பாக்குற மன்சூருமே அப்பா இல்லாம வளர்றது எவ்வளவு கஷ்டம் சொல்லிட்டு மன்சூருக்கு தெரியும். அதனால அந்த குட்டி பையனும் அதே கஷ்டத்தை படக்கூடாதுன்றதுனால இப்ப மன்சூருமே அந்த பெல்ட்டை கட்டி அந்த குட்டி பையனோட அப்பாக்கு போட்டு விட்டுறான். இப்ப அந்த குட்டி பையனோட அப்பாவுமே மேல தூக்கிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து தண்ணியோட அளவு அதிகமாயிட்டே இருக்குன்றதால இப்ப அந்த பில்டிங்குமே இடிஞ்சு விழுந்து மன்சூருமே அங்கேயே இறந்தும் போயிடுறான்.